வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மெயின்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இது எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட் ப்ரீவியஸ் அட்டெம்ப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-50 தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சு தான் கட் ஆஃப் இருக்குது. சப்ஜெக்டில் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை 90+ எல்லாம் கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஜான்வரிக்கு அப்புறம் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஆஸ்பிரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருமே இந்த டைம் நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களை வந்து கொஸ்டின் பண்ணிக்கோங்க. லைக் நான் லாஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு சப்ஜெக்ட் ஹோல்டு எப்படி இருக்குது, நான் ரொம்ப புவராக இருக்கேன் அப்படின்னா 50-60 தான் எனக்கு வருது, என்னால் வந்து பார்த்திங்கன்னா லைக் சப்ஜெக்ட் ஹோல்டெல்லாம் என்னால் கொண்டு வர முடியல, எனக்கு லேக்காக இருக்கிறது எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டைமில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் 90+ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு சின்ன மார்க்கில் தான் வந்து லைக் ஒரு 2 or 3 மார்க்ஸில் தான் வந்து எனக்கு போச்சு அப்படின்ற மாதிரி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லைக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் உங்களை நீங்களே வந்து கொஷின் பண்ணிக்கோங்க, நான் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரிலிம்ஸில் பூராக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ப்ரிலிம்ஸில் ஓரளவுக்கு ஹோல்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஃபுல்லாக மெயின்ஸ் ஆப்ஷனில் வந்து பண்ணிவிட்டு அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மட்டுமாவது ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜான்வரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனில் ஜென்ரலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேசணும்னு நினச்சேன். மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் ஏன் இதை வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கன்னா பாலிட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எந்தளவுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்குன்னு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரிகார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது. இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. ஒரு இன்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெட்டீரியல்ஸ் வெதர் இட் இஸ் ஸ்டாட்டிக் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுவும் ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்குது. யூடியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நிறைய டாப்பர்ஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஒப்பீனியன்ஸ். ஸோ இது எனதும் அது ஒன் ஆஃப் த வீடியோ தான். அதில் நிறைய ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ், அட்வைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அண்டு கிளாஸ் வீடியோஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் யூடியூப்லேயே நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுது. ஈவென்ட் கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து பண்ணது. இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் சைடில் இருக்கும்போது அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வந்து கொண்டு வராங்க. யூடியூப் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப அதிகமான சஜஷன், ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ், ரொம்ப அதிகமான கைடன்ஸ் வீடியோ, இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிடுறாங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது ஒரு ட்ராபேக்ஸாக வந்து நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது மெட்டீரியல்னு வரும்போது டூ மச் ஆஃப் மெட்டீரியல், ஒரு மாதம் ஒரு மெட்டீரியல், ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ அதை தான் வந்து ஷேர் பண்ண சொல்லிச்சு நினச்சேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டூ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து கன்சியூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டின்னு வந்தால் லக்ஷ்மிகாந்த். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏன் அதை சொல்கிறாங்க, லக்ஷ்மிகாந்த் மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. லக்ஷ்மிகாந்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படித்து கிளாரிட்டி எடுத்துகிட்டு லக்ஷ்மிகாந்தில் இருந்து கொஷின் வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னாவே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். இதை முடிச்சிட்டோம். ஸோ 2-3 அட்டம்ப்டே வந்து இதை படித்து முடிச்சிட்டோம். இதுலேருந்து கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே ஏதாவது வந்து அந்த 1 or 2 கொஸ்டின்ஸை நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல் படிக்கலாமா? அந்த டைமில் நீங்கள் வந்து ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதோ இல்லை கூகுளில் கண்டென்ட் அதிகமாக தேடி படிக்கிறதோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறது ஓகே. பட் இனிஷியல் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்க. லக்ஷ்மிகாந்தே ஒரு டைம் 2 டைம் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது
ஃபேன்சி மெட்டீரியல்ஸ், ஸோ இன்ஸ்டியூஷன் கொடுக்குற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிற யாராவது வந்து டாப்பர்ஸ் போடுற மெட்டீரியலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த மெட்டீரியலெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து சஜஷன். ஸோ ஃபண்டமெண்டல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்ஃபியூஷன் வேணாம், மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்க வேணாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்த மெட்டீரியல் தான். ஸோ அது பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கிளாரிட்டி அப்படிங்கிறது புக்கு படிக்கும்போது தான் வரும். ஓகேங்களா? when comes to பாலிட்டின்னு வரும்போது லக்ஷ்மிகாந்த் இஸ் மோர் தென் எனஃப். அதை நல்லா தெளிவாக படிங்க. ஒரு 10-20 டைம்லாம் படிச்சிங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அனலைசஸ் பண்ணி படிங்க. டூ மச் ஆஃப் மெட்டீரியல் வேணாம். லக்ஷ்மிகாந்தை படிச்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதையும் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மெட்டீரியலும் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன மெட்டீரியல் நோட்ஸ், மற்றவங்களோட நோட்ஸு படிக்கிறத காட்டிலும் புக்கை படித்து நம்மளாக எடுக்கிற நோட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அது வேலிடாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் புக்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, லைக் வந்து பாலிட்டின்னு இருந்தால் லக்ஷ்மிகாந்த் அது ஃபண்டமெண்டல், அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அகைன் என்சிஆர்டி, ஜாகிரஃபின்னு வரும்போது அகைன் என்சிஆர்டி. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடிஎம், பிஎம்எஃப்ஐஎஸ் இந்த மாதிரிலாம் படிப்பாங்க. எல்லாத்தையும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்சிஆர்டியை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து அதில் இருக்கிற கிளாரிட்டி, அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதை தாண்டி என்னால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் பேசிக் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் இந்தியான்னு வரும்போது ஸ்பெக்ட்ரம் புக். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அந்த 6th to 10th வரைக்கும் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டி ப்ளஸ் ஓல்டு என்சிஆர்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? லாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இந்த அட்டம்ப்ட்டுக்கு வேறு ஒரு மெட்டீரியல் ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து பாலிட்டிக்கே நடக்குது. பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து படிச்சிருப்பாங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் தான் அவங்களால படிச்சிருக்க முடியும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா 5 to 6 டைம்ஸ் தான் படிச்சிருக்க முடியும். ஸோ இது ஓவராலாக சொல்கிறான். பட் நல்லா படித்தவங்களும் இருப்பாங்க. அகெயின் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புக்கை வாங்கி வச்சு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இப்படி படிக்கும்போது டாப்பர்ஸோட வீடியோஸ் கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சீனியர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெட்டீரியல் வந்து அதிகமாக வச்சுக்காமல், ஸோ ஸ்டாண்டர்டான புக்ஸு, ஃபண்டமெண்டல்ஸான புக்ஸு, லிமிட்டட் நோட்ஸு, இதை அதிக டைம் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளாம் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சீனியராக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், உங்கள் மென்டாராக இருக்கட்டும், வாட் எவர். ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் நல்லா கிளாரிட்டியோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்டீரியலை மட்டும் அந்த மெட்டீரியலோடு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து எதுவும் மெட்டீரியல் புதுசாக போக வேணாம், ஃபேன்சி மெட்டீரியல்ஸ்லாம் போக வேணாம். உங்களோட சோர்ஸை லிமிட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நோட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நோட்ஸ் இப்படி தான் எடுக்கணும் போல், இந்த மாதிரி தான் இருக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அவங்களோட நோட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இதில் ட்ராபேக்ஸ் என்னென்னா, ஸோ அவங்களுக்கு அது புரிஞ்சு படித்து கிளாரிட்டி அட்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், நோட்ஸ் இப்படி தான் எடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் உட்காந்து படிக்கணும், புக்ஸை படிக்கணும், படித்து முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து, கிளாரிட்டியிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அன்னெசரி மெட்டீரியல்ஸை வந்து ஃபாலோ பண்ணது வந்து தெரிய வந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.